அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்கூல் பஸ் ஸ்பெஷல் ரூல்ஸ் 2012 படி ஒவ்வொரு வருஷம் நம்ம கல்வி ஆண்டு ஆரம்பத்துக்கு முன்னாடி எல்லா ஸ்கூல் பஸ்ஸஸுமே நம்ம ஆர்டிஓ, போலீஸ், ரெவென்யூ அஃபீஷியல்ஸ் மூலமாக நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். அந்த ரூல்ஸில் சொல்லியிருக்கிற ஒரு 20 மெயின் பாயிண்ட்ஸ், அது ஸ்பீடு கவர்னர் இருக்கா, ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் இருக்கா, வேறு என்னென்ன சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, அதுக்கான பிராண்டிங் எப்படி இருக்கணும், எந்த ஃபாண்ட்டில் எந்த கலரில் எழுதிருக்கணும், இந்த மாதிரி ஒரு 20 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி அதுக்கான ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அந்த பஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்த முடியும். ஒவ்வொரு ஆண்டு மாதிரி எந்த முறையும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு கோயம்புத்தூர் சிட்டிக்கு உட்பட்ட 203 பள்ளிகளுக்கு சார்ந்த 1323 பஸ் இன்னைக்கு வெரிஃபிகேஷனுக்கு வந்துச்சு. இன்னைக்கு இந்த டெஸ்டிங் பண்ணிட்டு நம்ம அதுக்கான ஃபிட்னஸ் ஏதாவது அதில் ஷார்ட் கமிங்ஸ் இருந்தால் அது ரெக்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கான கிளியரன்ஸ் கொடுக்கப்படும். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைத்து ஓட்டுநர்களுக்கும் ஒரு கண் பரிசோதனை நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஐ டெஸ்டிங் பண்ணுறோம். அவங்களுக்கு ஏதாவது குறைபாடு அதில் இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துட்டு வண்டி ஓட்டணும் அந்த அறிவுரை நம்ம கொடுக்குறோம். மேலும் எல்லா டிரைவர்ஸ்க்கும் ஒரு ஃபயர் டெமோ, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட். இந்த ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர்ஸ் எப்படி பயன்படுத்தணும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபயர் என்ன இருக்கும், எப்படி மேனேஜ் பண்ணுறதுக்கான அவேர்னஸ் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். தொடர்ந்து ரோட் சேஃப்டிக்கு நம்ம கோயம்புத்தூரில் முக்கியத்துவம் கொடுத்து வரோம். நமக்கான ஹைவேஸ் நம்ம டிஸ்ட்ரிக்டில் நிறைய இருக்குது. அதுக்காக அந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட் முக்கியத்துவம் கொடுத்துட்டு பல்வேறு இப்போ நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பஸ்க்குள்ளேயும் 2 CCTV கேமரா இருக்குது. எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸ்பீடு கவர்னர் சிட்டிக்குள்ள லிமிட் 40 கிலோமீட்டர், சிட்டிக்கு வெளியில் 50 கிலோமீட்டர்ஸ் லிமிட் இருக்குது. அதுக்கான ஸ்பீடு கவர்னர்ஸ் அந்த பஸ்ஸில் போட்டிருப்பாங்க. இந்த எல்லா ஆஸ்பெக்டும் வெரிஃபை பண்ணிட்டு இந்த செக்கிங்கில் நம்ம என்ஷூர் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வண்டிகளுமே இன்னைக்கு ஆய்வுக்கு கொடுத்தப்பட்டிருக்கு. 1323 இன்னைக்கு டார்கெட் பண்ணிருக்காங்க. ஏதாவது எவ்வளவு கம்ப்ளீட் பண்ண முடியும் இன்னைக்கு பண்ணிடுவாங்க. ஏதாவது பேலன்ஸ் இருந்தா நாளைக்கு பண்ணுவாங்க. எல்லா நிறுவனங்களுமே, எல்லா கல்வி நிறுவனங்களுமே நாங்கள் இந்த பஸ் எல்லாத்தையுமே கொண்டு எஸ் எல்லாம் இல்ல எல்லாமே கொண்டு வரணும். கொண்டு வந்தாதான் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் அது ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. விதிமீறும் வாகனங்கள் மீது எந்த மாதிரியான நடவடிக்கை? இல்ல இதுல எல்லாமே கன்ஃபார்ம் இருந்தாதான் உங்களுக்கு ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டை கொடுப்பாங்க. இல்லைன்னா தே கேனாட் ரன் தட் வெஹிக்கிள். அதுல ஏதாவது ஷார்ட் கமிங்ஸ் வந்துச்சு, நம்ம செக்லிஸ்ட் படி ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ்ஸிங் இருந்தா அவங்க ரெக்டிஃபை பண்ணிட்டு மீண்டும் கொண்டு வரலாம். ஆனா எல்லா கன்ஃபர்மேஷன் இருந்தாதான் அவங்களுக்கு ஃபிட்னஸ் கொடுக்கப்படும் ஓட்டுறதுக்கான ஃபிட்னஸ். இல்ல ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஒரு லிமிட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ சொல்லியிருப்பாங்க. சீட்டிங் கெப்பாசிட்டி, அந்த சீட்டிங் கெப்பாசிட்டி எந்த காரணத்துக்கு கொண்டும் மீறக்கூடாது. அது ஸ்கூல் குழந்தையா இருந்தாலும் யார் இருந்தாலும் ஒவ்வொரு வாகனம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது டிரைவர் பிளஸ் பேசஞ்சர் லிமிட் சொல்லுவாங்க. அந்த வண்டி பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பா அதை என்ஷூர் பண்ணணும். அது ஏதாவது மீறினால் கண்டிப்பா அந்தந்த சட்டப்படி நடவடிக்கை. பல தனியார் பள்ளிகளில் பள்ளி பேருந்துகள் கிடையாது. நிறைய ஸ்கூல் பஸ்ஸஸ் இல்லாம அவங்க பிரைவேட் ஆட்டோஸ், வேன் அது மூலமா தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்றிட்டு போறாங்க. அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்றிட்டு போறதா நிறைய அந்த மாதிரி நடவடிக்கை. கண்டிப்பா நான் இப்பவே சொல்லபடி எந்த வெஹிக்கிள் டைப் ஆஃப் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் தான் அதுக்கான இது இருக்கும். இப்போ பர்பஸ்ஃபுல்லா ஸ்கூல் அந்த மாதிரி ஹையர் பண்றாங்கன்னா டெஃபினெட்லி அது இந்த டெஃபினேஷனுக்குள்ள கொண்டு வரணும். ஆனா பேரண்ட்ஸா அனுப்புறாங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பலாம், வேற ஏதாவது வெஹிக்கிள் மூலமா அனுப்புறாங்கன்னா அந்தந்த வெஹிக்கிளுக்கான லிமிட் அவங்க ஃபாலோ பண்ணணும். அது மீறி எக்ஸஸ் ஏதாவது இருந்தா கண்டிப்பா நடவடிக்கை. சேஃப்டி இது பண்ணாலும் செல்போன் யூஸ் பண்ணி நிறைய டிரைவர் ஓட்டு போட்டு நம்ம ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிட்டியில பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப அவேர்னஸ், ரோட் சேஃப்டி அவேர்னஸ் ரொம்ப இன்டென்சிவா பண்ணிருக்கோம். இந்த குட்டி காப்ஸ்ங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு ஸ்கூல் குழந்தைகள் முதல் கொண்டு அந்த குழந்தைகள் பயன்படுத்தி அவங்க குடும்பத்தினர்ல எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு கொடுக்காத ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலமா. ஏன்னா இது ஒரு 2 ஆஸ்பெக்டா இது பார்க்கலாம். ஒன்று என்ஃபோர்ஸ்மெண்ட், யாராவது தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் அதை பிடிச்சிட்டு ஃபைன் போடுறது, வேற நடவடிக்கை எடுக்கிறது. 2வது விழிப்புணர்வு கிரியேட் பண்ணிட்டு அந்த மாதிரி பிஹேவியர் சேஞ்ச் கொண்டு வருது. 2 ஆஸ்பெக்ட்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டிராஃபிக் போலீஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சிக்னல்லையும் அலர்ட்டா இருக்காங்க. மக்களுக்கு ஃப்ரெண்ட்லியா நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல், மற்ற டிராஃபிக் இடைஞ்சல் இல்லாமல் ஃப்ரெண்ட்லியா என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்றாங்க. அட் த சேம் டைம் அவேர்னஸ்லயும் ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா பண்ணிட்டு இருக்கோம், டிரைவர்ஸ் மூலமா பண்ணிட்டு இருக்கோம். பல்வேறு நிகழ்ச்சிகள் ஆர்கனைஸ் பண்ணிட்டு நம்ம ஆர்டிஓ அண்ட் டிராஃபிக் போலீஸ் மூலமா டிரைவர் குரூப்ஸ், அவங்க TNSTC டிரைவராக இருந்தாலும் நம்ம பிரைவேட் ஆம்னி பஸ் டிரைவர்ஸ், ஸ்கூல் டிரைவர்ஸ் தனித்தனியாக அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அவேர்னஸ் நிறைய நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். மீண்டும் 2 ஆஸ்பெக்ட்லையும் இன்டென்சிஃபை பண்ணுவோம், அவேர்னஸ் கிரியேஷன்லையும் என்ஃபோர்ஸ்மெண்ட்லையும். தேங்க்யூ சார். இந்த பிரைவேட் வெஹிக்கிள் யூஸ் பண்றாங்க இல்லையா ஸ்கூல்ஸ்ல, பிரைவேட் ஸ்கூல்ஸ், அந்த டிரைவர்களுடைய டீடைல்ஸ் வாங்கி நம்ம ஸ்டேஷன்ல கொடுக்கணும், இல்ல இதுல டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும், ஏதாவது ஆர்டர் பண்ணுறோம்? இதை செக் பண்ணோம். நார்மலி எல்லா ஸ்கூல்ஸ்லயும் அவங்க எம்ப்ளாய் பண்ணும்போதே வெரிஃபிகேஷன் பண்ணி தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி லீகல் ரிக்வயர்மெண்ட் என்ன இருக்கோ அது கம்ப்ளீட். அவங்க எம்ப்ளாயி இல்லாம பிரைவேட்டா கால் டாக்ஸி எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா? ஆட்டோல நிறைய பேர் அனுப்புறாங்க, அதே மாதிரி வேன்ல அனுப்புறாங்க, அந்த மாதிரி ஆம்னி வேன்ல எல்லாம் அனுப்புறாங்க இல்லையா? அந்த மாதிரி டிரைவர்ஸ்
பஸ்ஸுடைய டீடைல்ஸ் எல்லாம் வாங்கி இல்ல நான் முன்னாடியே சொன்னபடி இப்போ ஸ்கூல்ல ஏதாவது அந்த மாதிரி ஹைர் பண்றாங்கன்னா அது ஸ்கூல்ல வந்து we can regulate. பேரண்ட்ஸ் தனியா பேசிட்டு அனுப்புறாங்கன்னா தட் வில் பி டிஃபரெண்ட். ஏன்னா அவங்க ஓன் அரேஞ்ச்மெண்ட்ல அனுப்புறாங்க. அது ரெகுலேட் பண்றது வந்து ஸ்கூலோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை தனியா பார்க்கணும். டீடைல்ஸ் கேதர் பண்ணிட்டு வில் டேக் ஆக்ஷன். தேங்க்ஸ்.